அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அகில இந்திய தலைமை இருக்கிறது. தமிழ்நாட்டில் அது ஒரு பிரிவு. தலைமை இல்லாம இருந்தாலும் கூட அகில இந்திய தலைமை இருக்குது, வழிகாட்டி. ஹைட்ரோ கார்பன் திட்டம் மட்டும் தான், வேற எந்த திட்டமாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்குள்ள நான் அவங்கள்ட்ட நேரடியாக போய் பேசினேன். அந்த தூதுக்குழு இங்கிருந்து அழைச்சிட்டு போய் டெல்லியில துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்த்து, அதே போல நிர்மலா சீதாராமன் நாங்கெல்லாம் சேர்ந்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டம் கைவிடப்படுகிறது சொன்ன விஷயம் தான் மீண்டும் வருகிறது என்று சொல்லி சொன்னாங்க. நன்மையா தீமையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், மக்கள் யோசிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் லாபமா நஷ்டமா, நம்முடைய நிலம் பாதிக்கப்படக்கூடாது, நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது, நம்முடைய இயற்கை வளம் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் அது கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லும் போது சும்மா யாரெல்லாமோ எல்லாரும் விஞ்ஞானி ஆயாச்சு. எல்லாரும் விஞ்ஞானி ஆயாச்சு. நதிகளை இணைப்பது லாபம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்துல் கலாம் சொல்றாரு. இந்த அணு விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாமுக்கு மேல ஒரு விஞ்ஞானி, அவர் என்ன சொன்னார், நான் நதிகளை இணைக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அந்த விஞ்ஞானி யாரு? ராகுல் காந்தி. இவர் விஞ்ஞானி நாம எடுத்துட முடியுமா? அதே போல அந்தந்த துறையினுடைய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியதை நாம கேட்போம். அதுல சந்தேகங்கள் இருக்கக்கூடியது தெளிவு வருவோம். தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய வகையில் எதையும் நாம் செய்ய மாட்டோம். தமிழர்களை பாதிக்கக்கூடிய வகையில் செய்ய சொன்ன அந்த மாநிலத்தினுடைய நிலைக்கு தக்கபடி அந்த முடிவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. நாம போயிட்டு வந்த உடனடியாகவே நீங்க ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது நமக்கு விருப்பம் தான். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் முடிவு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆகையினால முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு போய் சுற்றுப்பயணம் பண்ணி முதலீடு கொண்டு வரக்கூடிய முயற்சி எடுத்திருப்பது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதுக்காக அவர்கள் நம்ம பாராட்டுகின்றோம். மற்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போய் அவங்க பண்ண முடியும் என்று நான் நம்புகிறேன். வரையில் இடையே எவரும் எழுத்திருந்து வெளியே செல்லக்கூடாது. தயவு கூர்ந்து உங்களுடைய கைக்கு சாமிக்கண்ண ஐயா அவர்களை வருகிறோம். தனி அந்தஸ்தை நாம் ஏன் எடுக்கிறோம் என்பதை பற்றிய விளக்க கூட்டம் வாழும் காமராஜர், மரியாதைக்குரிய அண்ணன் பொறுப்பாளர் அண்ணன் சுகுமாரன், மரியாதைக்குரிய அண்ணன் KR விநாயகம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். தேச பிரச்சார இயக்கத்தில்